அடுத்த வாரம் வந்து வர்க்காலா ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் நம்ம தாய்க்குள்ள நைட் நம்மளுக்காக துவச்சி கொடுத்துட்டாங்க. எடுத்து காய போட்டு காலையில் காஞ்சிருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பசி வேண்டாங்க மேடை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா. அடுத்த கட்டமாக பாருங்க நம்ம டீமில் ஜிம்பாய் வந்துட்டு அப்படி சரியான பெருசுங்க. பாய்ஸ் கிளம்பலாமா? என்ன சைஸ் பார்த்தீங்களா? எங்க அங்கங்க வண்டி நிறுத்த இடத்துல வெயில்ல இந்த மாதிரி எடுத்து காய வச்சுட்டு இருக்கேன் மக்கள். எனக்கு வேற வழி தெரியலாத்தா அப்படிங்கிற சரிதா. ஃபுல்லா தண்ணி தான். கத்தி சொருவல் போடுறியா? வேற மாதிரி இருக்கு. நாங்க கூட என்னமோ நினைச்சோம். போட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். அப்புறம் பைனாப்பிள் நமக்கு கொஞ்சம் குடிச்சுட்டான். பாருங்க சாப்பாடை மட்டும் பாருங்க. நம்ம ஊரில் 3 அரிசி 3 சாப்பாடு 4 சாப்பாடு சேரணும். இது நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே இன்னொரு 100 ரூபாய்க்கு போடு. ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு போட்டிங்களா? இன்னொரு 150 போடுங்க. குளிக்க ஓரளவுக்கு என்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசுவோம் நாங்க. ஓகே மக்களே, இந்த பாட்டு வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல். இவனுங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் ஒரு காரணம் தான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நாங்கெல்லாம் ஸ்கூல் மேட்ஸ் மக்கள்ஸ். நம்ம மாப்பிள்ளையோட கெடா பொங்கல் அதாவது வீடு அங்கிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையாலுமே சொல்கிறேன், என்னதான் நம்ம வந்து 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே அந்த வேல்யூவே தனி. என்ன மாப்பிள்ள அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் வரும். இது வந்து எவர் எஸ் வந்து இவர் வந்து சுதர்சன் சரிங்களா. அப்புறம் சார் யாருன்னு தெரியல. இவர் வந்து சங்கருங்க. இவர் தான் கிளாஸ் டாப்பருங்க. மனப்பாடம் பண்ணி பயங்கரம் படிப்பாப்புல, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுப்பாப்புல. இவர் நம்ம பங்காளிங்க கார்த்தி. இவர் நம்ம மச்சான் வந்து மதுரை தீபக் சரிங்களா. சரி ஓகே மக்களே, கெடா பொங்கலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்க்கலாம். சும்மா இன்ட்ரோ எடுத்து வச்சேன். கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருக்கும். முடிஞ்சால் யூடியூப்பில் போட்டாலும் போடுவேன். பார்க்கலாம் மக்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மக்கள். ரொம்ப நாள் ஆச்சு. கெடா வெட்டுக்காரன் வந்து உள்ளே இருக்கான். மாப்பிள்ளை சரண் எங்கள் ஊருக்காரன். ஓகே அப்புறம் மீட் பண்ணலாமுங்க. அதற்கு அடுத்து கெடா பொங்கலில் பந்தியில் உட்காந்தாச்சு. ஆட்டுக்கறி, தலைக்கறி, முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் பேச்சுலராக வந்தவனுக்குலாம் இங்கே உட்காந்துருக்குறானுங்க. பட் இதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. எல்லாம் சேர்ந்து அடுத்து கல்யாண விளாக்ல பார்க்கலாம். நம்ம யஸ்வந்த் மாப்பிள்ளை கல்யாணத்தில் அவ்வளோதான். பாருங்க மக்கள், மாப்பிள்ளையோடைய கட்டுத்துறையிலே வந்து கொட்டாயை போட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை இருந்து போட்டிருக்காப்புல. டேஸ்ட்ல அப்படி சூப்பர் பயங்கரமாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. கரிசோறுனாலும் கரிசோறு அப்படி ஒரு கரிசோறுங்க. ஆமாங்க, மதுரைக்கேவா கொங்கு ஸ்டைலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சிறப்புங்க, சிறப்பு. A few moments later. அடுத்த வாரம் வந்து வர்க்காலா ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் அது நடக்குமான்னு தெரியல. கோவா வந்து நடக்காது. 90s கிட்ஸோட ஆசை இன்னும் நிறைவேறல. நாங்கள் கேரளாவின் தமிழ்நாட்டின் கோவா கேரளாவின் கோவா போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். சவுத் இந்தியா கோவா. ஸோ அதனால பிளான் பண்ணியிருக்கோம் மக்கள். ஐயோ சாமி, இப்போ ஒரு போட்டோ ஷூட் ஒன்று போட்டு அடுத்த வாரம் அமைஞ்சது அப்படின்னா வேற லெவலில் ஒரு வர்க்காலா விளாக் பார்ப்பீங்க. ஓகே மக்கள், அப்புறம் மீட் பண்ணுறோம். ஓகேவா, பாய். 1 week later. மக்கள் அவ்வளோதாங்க. டேங்கை ஃபுல் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா 2055 ரூபாய்க்கு. இதை பாருங்க, தெரியுதா? 33 லிட்டரு 6 ரூபாயான். இதை வச்சு நாங்கள் வந்து 2055 ரூபாய் வச்சு நாங்கள் வர்க்காலாவே போயிடுவோம். 800 எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய்க்கு கேஸை போட்டுட்டு வர்க்கலா போன முதல் தமிழர்கள் நாங்கள் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இன்னைக்கு வந்து இன்ட்ரோ இப்படி தான் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. சரி ஓகே, நம்மளுடைய ஸ்கூல் நண்பர்கள். இவன் பேர் யஸ்வந்த், இவன் பேர் கார்த்தி, பங்காளி. அப்புறம் இவர் சார்
அவன் பேர் சரணுங்க. எல்லாத்தையும் வந்து நாளைக்கு காலைல உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். இப்போ போயிட்டு மண்ணுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுருவோம். நாளைக்கு காலைல எல்லாத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ ஆரம்பிக்கலாம். மக்கள் இது சும்மா இன்ட்ரோவாக இருக்கட்டும். ஓகே, வர்க்காலா போகிறோம், அலப்பியும் போகிறோம். வேறு லெவல் இருக்க போகுது. ஏன்னா அடுத்த பண்ணுறோம் சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது. அதனால் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல பிளேசஸ் எல்லாம் இந்த வருஷம் எடுத்து காட்டணும்ல, அதுக்காக தான் போகிறோம். சரி வாங்க மக்கள். அப்படின்ட்டு இல்லை, நாங்கள் போகிறோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, மார்னிங் மீட் பண்ணுறேன். ஃபைனலி ரீச்சடு நம்ம மாப்பிள்ளையோடைய காம்ப்ளெக்ஸு. உண்மையாலுமே எங்களோட படித்து வந்தானுங்க. எங்களோட தான் படித்து எப்படி எவ்வளோ வரை காம்ப்ளெக்ஸ் கட்டினான்னு தெரியல. நம்ம முத்தூர்லாம் போட்டிருக்கேன் தலைவன். பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள் மக்கள்ஸ். இங்கே தான் நைட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு, ஏன்னா காலையிலே எல்லாம் கிளம்பியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவன் வீட்டிலேருந்து கிளப்பி இதாக வரதுக்கு ஒருத்தர் 8 மணிக்கு தூங்குவே, ஒருத்தர் திறந்து ஓட்டுக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்குவே. அதனால தான் சரி எல்லாத்தையும் ஒரு டீமை ரெடி பண்ணி இங்கே ஒன்றா அமுத்தியாச்சு. இன்னும் வருவானுங்க, பசங்க வருவானுங்க. கோயம்புத்தூரில் நாளைக்கு காலை 2 பேர்த்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே மக்களே, வாங்க இப்படி பேக் கேமரா பார்த்துட்டு போகலாம் காம்ப்ளெக்ஸை. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். நம்ம கூட படித்த பையன். இங்கே பாருங்க மக்கள்ஸ், நம்ம முத்தூர் வயலுகளாக மேலே போயிட்டாங்க. SCB அந்த பீக்கு மட்டும் இருக்குன்னு தெரியும். பிரபாகரன்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிளோட இது பீக்கு மட்டும் இருக்குன்னு தெரியும். சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். மக்கள்ஸ், இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நம்ம என் வாழ்க்கையில் நிற்க மக்கள் நடந்துருக்குது. அதே இப்போ நம்ம அண்ணங்க கனடா சப்ஸ்கிரைபர் வந்துருந்தாருலங்க, அவரை பார்க்க பொண்ண மாதிரி எல்லா சட்டையும் அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன் அங்கே போட்டு. இப்போ என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா இப்போ தான் நைட், ஆனால் நம்ம தாய்க்குள்ள நைட் நம்மளுக்காக துவைச்சி கொடுத்துட்டாங்க. எடுத்து காய் போட்டு காலைல காஞ்சிருன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிடலாம். The next day. மக்கள் அடுத்த கட்டமாக இல்லை, டீ வந்துருச்சு. டீ சாப்பிட்டு மாப்பிள்ள பழைய சாப்பாடு அவ்வளோ காட்டுங்க மாப்பிள்ள, மூஞ்சி எப்படி நீ காட்டி தான் மாப்பிள்ள ஆகணும். மக்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள், அவங்க எல்லாம் டீ குடித்தாங்களா, நானும் எவரும் வந்து அப்புறம் அங்கிட்டு இன்னொரு மாப்பிள்ளை எல்லாம் வந்து இது குடிக்கிறோம், கடைசோறு குடிக்கிறோம். மாப்பிள்கிட்ட சொன்ன உடனே செஞ்சு கொடுக்குறான். எல்லாருமே குடிக்கிறானு கடைசியில். தேங்க்ஸ் மாப்பிள்ள. ஓகே, அவளை அப்படித்தான் அவளை வலிக்கு வரவனே. ஊத்துறா ஊத்து அவளை பசி வேண்டாங்க மேடை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம், சத்தான சாமானம். மக்கள் அடுத்த கட்டமாக பாருங்க, நம்ம டீம்ல ஜிம்பாய் வந்துட்டு அப்படி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அவன் பேர் என்ன மாப்பிள்ள, ஹீரோ பேர் விண்டீசல் வந்துட்டார். இவன் தான் எங்க கேங்ல விண்டீசல். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும்னு அடிக்கடி சொல்லுவேன். டாக்டர் பேர் வந்து தீபக்குங்க, பையன் வந்து மதரதே. மக்களே அடுத்து பாருங்கள், கொஞ்சம் தூரம் தாங்க பைபாஸ் பிடிச்சி போய்கிட்டு இருந்தேன், கேரளா பைபாஸ். அதுக்குள்ளேயே வந்து இங்கே ஒரு வேர்ல்டு பிக்கஸ்ட் நந்திங் மக்கள், அது இதுதான் மாப்பிள, இதுதான் மாப்பிள வேர்ல்டு பிக்கஸ்ட் நந்தி. யா மக்கள்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் நந்தி பார்க்க வந்திருக்கோம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க நம்ம கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் யூடியூபர் இருக்காரு. இப்போ நம்ம வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் நந்தி பார்க்க போகிறோம். அது வாங்க பார்க்கலாம். லெட்ஸ், நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கேன். மக்கள் இவங்க யஸ்வந்த் எவரியத்துன்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம், மக்கள் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே மக்களே, அங்கே பாருங்க மக்களே, ஹில்லு பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. ஹில்லு பாரு, ஜம்முன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது மாப்பிள்ள. இங்கே நான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் தான் எல்லாரும் பெருசு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஹில்ஸை விட பெருசு நான் ஒன்று காட்டுறேன். அதான் நம்ம நட்புஸ். இவன் பண்ணுறது பெரிய அலப்பறம் பண்ணுறான்டா. சரி ஓகே மக்களே, செப்பல் அப்படியே இங்கே அப்படியே ஓரம் ஓட்டு போட்டுங்க, வாங்க போகலாம். வெளியே பாருங்க மக்கள், கருப்பண சாமி பாருங்க, ஜம்முன்னு நல்லா பெரிய உருவத்தோடு, எல்லாமே பெருசாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி ஓகே மக்களே, கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். அப்பா செமையாக இருக்குதுங்க பாருங்க, எவ்வளோ பெரிய நந்தி பாருங்களேன். அப்பா வளரும் நந்தியில் இல்லை, செஞ்ச நந்தி இது, ஈசா மாதிரி. இங்கே பாருங்க மக்கள், எம்மா பெரிய நந்தி. அடே அப்பா,
சரியான பெருசுங்க. தெரியுதா மக்கள்? பாருங்க, என்னது கட்டடமா? கட்டடமே தான் மக்கள். பாருங்க எவ்வளோ பெரிய நந்தி மக்கள். ஆக்சுவலாக முதல் எடுத்தோடனே நம்ம ஐயனை தான் பார்த்துட்டு போயிருக்கோன்னு, ஃபைனலாக ஐயனை பார்க்க வேண்டியதாகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம். நான் பெருமான் மக்கள். பாய்ஸ் கிளம்பலாமா? பாயா அவ்வளோ விராட் கோலி. நான் நெய்மர் ஃபேனு, நம்மால் மெஸ்ஸி ஃபேன் மாப்ள. நெய்மரா? அவர் ஃபுட்பாலரா? மாப்ள மாப்ள ஃபுட்பால் கிரிக்கெட் ஆடுவாரா மாப்ள? தோனி எப்படி ஃபுட்பால் கிரிக்கெட் வந்தாரு அந்த மாதிரி நெய்மர் ஃபர்ஸ்ட். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருப்பாரு அவர் கொஞ்சம் அப்படிதான், அதனாலதான் வேற சொல்றேன். சரி ஓகே மக்கள். இவர் வந்து கார்த்தி, சரிங்களா? அடுத்தடுத்து இவர் யஷ்வந்த். உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன், சரிங்களா? இவர் ஃபார்மசி வச்சிருக்காரு. இவர் வந்து டாக்டருங்க, நம்ம தீபக் மதுரைக்காரன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இவர் வந்து ரஷ்யாவில் இருக்காப்புல சுதர்சன். இவர் வந்து அப்புறம் பார்த்துருப்பீங்க நம்ம காம்ப்ளெக்ஸ் ஓனருங்க. அப்புறம் நம்ம மதன் பெங்களூர் ஐடி. சரண்ராஜ் நம்ம ஊர் சொட்டுநீர் பாசன ஆபீஸ். எல்லாரும் அவங்க ஊர்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவர் மட்டும் முத்தூரே வச்சிருக்காரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இடியாப்பம் கடலக்கறி நல்லா இருக்கு. தேங்காய் பால் இருந்தால் என்ன சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் இங்கே இல்லை மக்கள். அடுத்து பாருங்க மக்கள், கேரளா பரோட்டா. மாப்பா அதை எடுத்து கேட்டுங்க, பரோட்டா தூக்கி கேட்டுங்க. என்ன சைஸ் பார்த்தீங்களா? டேய் எண்ணம் உங்க எண்ணம் அப்படிடா. நெக்ஸ்ட் ஏதாவது இருக்குது முட்டை கிடையாது. சரி ரைட்டு. நீ உனக்கு கொடுத்துறேன் சார், கவலைப்படாத மக்கள். முட்டை கறினா முட்டை அப்படியே புரோட்டா எடுத்து புரோட்டாவோட முட்டையோட சாப்பிட்றோம், சரியா? அப்புறம் இந்த முட்டை கிரேவி பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு அதுக்கு அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு மக்கள். அடுத்து பாருங்க, போகிற வழியில் வந்து டீ கடையில் டீ சாப்பிட்லாம் நானுங்க. இங்கே பாருங்க மக்கள், நல்லா இருக்கிற மிஷின் பாருங்க. ஓரம்பாரம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மிஷின்லாம் வந்து ஓரம்பாரம் நம்ம அறுத்து போடணும். பட் இது வந்து சின்னதாக இருக்கிறனால அப்படியே பாருங்க சரியான ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அடியில் என்ன செயினா இல்லை என்னன்னு தெரியல, செம்ம வேகமாக இருக்குது. அப்புறம் கேரளானாலே உங்களுக்கு தெரியும் மக்கள், கேரளாவில் வந்து நெல் தான் விவசாயம்னா நெல் தான் மக்கள், நெல் தான் அதிகமே மக்களே. அடுத்த டீ கடைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா இல்லையா, கேரளா லாட்ரி. சப்போஸ் இப்போ நான் கை வைக்கிறது கூட இந்த 70 லட்சம் ரூபா ப்ரைஸாக இருக்கலாம். 70 லட்சம், இது 10 லட்சமா 10 கோடியான்னு தெரில. ரைட்டு, சரி ஒன்றே ஒன்று வந்தோம் வாங்க ஆசைக்கு ஒன்று கொடுங்கண்ணே. ஓகே மக்கள் எடுத்தாச்சு. இது என்னைக்கு சீட்டு? நாளைக்கா? ஓகே ஓகே. இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு, அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணுமேடா மக்கள். அடுத்த கட்டமாக ஒரு ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். சரியான வெயில், முடியல. நம்ம கார் வேறு ப்ரோ ஒரே நிமிஷம் லைனில் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் லைனில் இருங்க ப்ரோ. நம்ம கார் வேறு ஏசி இல்லையா மக்கள், கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. 800 முன்னாடி டஸ்ட்டில் ஜம்முன்னு வரானுங்க அவனுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள், நம்மளுக்கெல்லாம் பழகி போச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு வாங்க போட்டு அப்படியே போகலாம். லைனில் அசோக் இருக்காப்புல மக்கள். சேட்டா ஜம்முன்னு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. எல்லா பசங்க ஆர்டர் சொல்லிட்டு இருக்கானுங்க. அடுத்து பாருங்க ஒரு சம்பவம். நேற்று நைட்டே சொன்னேன் ட்ரெஸ் எல்லாம் காயிலின்னு சொல்லி, எங்கெங்கே அங்கங்கே வண்டி நிறுத்துற இடத்துல வெயில்ல இந்த மாதிரி எடுத்து காய வச்சுட்டு இருக்கேன் மக்கள். எனக்கு வேறு வழி தெரிலாத்தா அப்படிங்கிற மாதிரி தான். பரவாயில்ல, வச்சோடனே ஓரளவுக்கு கண்ணில் காஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல, வேலை நடக்குது மக்களே. இது என்னோட ஃபுல்லாக டொயோட்டோவாடா?
அது ஆக்சிடென்ட் ஆனது மக்கள் எவ்வளோ பெரிய ஷோரூம் போற கொச்சி சர்வீஸ் ரோடு சரியா இருக்குங்க. மாப்பிள்ள மட்டும் மேப்பர் போ 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 அப்படியே போ ஸ்ட்ரெயிட்டே போ. Turn left onto National Highway 544. செமையா இருக்கு அப்பா. அங்கெல்லாம் உள்ள இருந்தோம்னா செம கூலிங்காக இருக்கும். ஃபுல்லாக அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக இதுங்க க்ளீனிஸாக இருக்குதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போ நான் வாருங்களேன். மக்கள் அவனுங்க அங்கே வரானுங்க அப்படின்னா நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை. நாங்கள் டஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஒரே வரக்கூடாது, மாற்றி வரணும் இல்லைங்க. அதனால் மாப்பிள்ளை போட்டு போயிட்டு மக்கள் பீச் ரோடு போகலான்னு போனால் ரயில்வே கேட்டு போட்டாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்குது வண்டி ஓட்டுற இருக்கு? செம்மையா இருக்கு, அருமையா இருக்கு, செம்ம ஃபீல். ஏய் மாப்பிள்ள என்ஜாய் பண்றோம் அங்க போய். ஏய் தைடு ஓகே மாப்பிள்ள பார்த்து வாங்க. குதிரை ஓகே மாப்பிள்ள அங்கே எப்படி ஜம்முன்னு இருக்குதா? வேற லெவல் இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. இங்கே பாருங்க மக்கள் சரிதா ஃபுல்லாக தண்ணி தான். கத்தி சொருவல் போடுறியா? சரி ஓகே மக்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டரில் பீச் ரோடு வந்துடும். பீச்சை ஒட்டியே கடற்கரை ஒட்டியே பயணம் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்க எல்லாம் இங்கே இந்த டூர் வந்துட்டாலே எல்லாம் குழந்தையாயிருவானுங்க. ஏண்டாடே ஒரு பிள்ளைக்கு தகப்பன் ஆகிட்டு இங்கே வந்து சீசாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. மக்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அது போட்டு தான் கட்டுமரம் போட்டு தான். இங்கே வாருங்க மக்கள் எல்லா பக்கத்தும் தண்ணி தான் தேங்கி நிற்கிது. ஆனால் அருமையாக இருக்குதுங்க. அடா இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் சூப்பராக இருக்கு. சரியான வியூ. அருமை வார ஏதாவது கண்டிப்பாக மீன் வளர்த்துவாங்க அதுலலாம். மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே பாருங்க மக்கள். ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன பண்ணாரு அப்படின்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே இருக்கிற போலீஸ்காரங்க சூப்பர். வந்தார், எதுவுமே கேட்கல. ஏமாச்சான் அந்த மிஷின் வச்சுட்டு ஊற சொன்னார். டிரைவர் மட்டும் தான், வேற இல்லை. டிரைவரை மட்டும் ஊற சொன்னார். ஊதுனா அவ்வளோதான் போட்டார். ஆமாம் மாமல் கேட்கல. கையூட்டல் இல்லை, பரவாயில்ல. மற்றபடி நாங்கள் வேறு எதுவும் சொல்லலை, கம்பேரிசன்லாம் பண்ணல, பரவாயில்ல, அவ்வளோதான். இங்கே பாருங்க சர்ச்சா, அது சர்ச்சு செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. ரைட்டு சரி ஓகே மக்கள், எங்கடா கடலை ஒட்டி போகிறாங்கிறீங்க, கடலை காணாங்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க பங்கு, அப்படியே வண்டி நிறுத்து பங்கு. உள்ள இங்கிட்டு தான் இருக்குது, கடலை அங்கிட்டு இருக்கு பாரு. சரி நிறுத்து போயிட்டு வந்துடுவோம், கடலுக்கு போயிட்டு வந்துடுவோம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே பாருங்க மக்கள், மண்ணு, கடல் மண்ணு. ஐயோப்பா கடலே ஏற முடியல. மண்ணு காத்தோரம் நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க மக்கள், தெரியுதா? சாமையானதுங்க, சூப்பரா இருக்கு. அங்கிட்டு பாரு 2 கப்பல் போயிட்டு இருக்காங்க பாரு. அங்க பாருடா ஒரு ஃபேமிலி சூப்பர் மக்கள். அங்கே பாருங்க மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயும் போட்டு இருந்துச்சு மாப்பிள்ள, அங்கே உள்ள பாரு போட்டு பாரு, விசை படகு. அப்புறம் இங்கே வந்து பாரு. சார் இங்கே வந்து பாரு, உள்ள பாரு, ஜாமன் தெரியுது. சரிதான் மக்கள், வாங்க மக்களே. அடாடா அரபிக் கடலோரம் வந்து விட்டோம். அந்த நல்லா இருக்கு மக்கள். அந்த அரபிக் கடலோரம் அழகை கண்டேனே. அவனே திட்டா நல்லா பாடுவானுங்க மக்கள். வாங்க கால் நாளைக்கலாம் பீச்சில். மக்கள் அரபிக் கடலில் காலை நனைத்து விட்டேன். இதுக்கு இந்த பக்கம் தான் அரபிக் நாடுகள், சோமாலியா, அந்த நிறைய நாடு இருக்குதுங்க இந்த பக்கம். அப்பா கிரிகிருன்னு வருது அதை பார்த்தா. செமையா இருக்கு. வாங்க வந்து பாருங்க. சரணே வா மக்களே, இங்க பாருங்க. ஜல் போகுது, ஜிகான்னு வந்துகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆளை வந்து மீடியமான அலைங்க. இந்த இடம் சரியான இடம்.
இது ஒரு பிரைவேட் பீச் போட்டால் கூட சூப்பராக இருக்கு. ஏன் சார்ண்ணே இந்த இடம் பிரைவேட் பீச்சு சூப்பரான பீச் இல்லை? ஆமா இருக்குது மாப்பி. ஆ இந்த கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்லா பீச் தாங்க. வேற மாதிரி இருக்கு. நாங்க கூட என்னமோ நினைச்சோம், ஆனா வேற மாதிரி பிளேஸ். அவ்வளோதான். சூப்பர் மக்களே, வேற மாதிரி. மக்கள் இங்கே பாருங்க, ஜூஸ் பாட்டில் பாருங்க எத்தச்சோடு இருக்குதுன்னு. ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடணும். ஏதோ உங்கள் பைனாப்பிள் ஃபோன் பண்ணேன். டேய் பைனாப்பிள்ரா. அப்புறம் பைனாப்பிள் நமக்கு கொஞ்சம் குடிச்சுட்டான். கொண்டு டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி. ஆனால் அது பைனாப்பிள் ஆட் பண்ண மாட்டாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எசன்ஸ் தான். ஆனால் நல்லா இருக்கு. நான் வாங்கிக்கலாமா? ஏன்டா இவ்வளோ தான் இருக்கும்? இவ்வளோதான் இருக்கா? தான் இருக்கா? சரி அதை வச்சுங்க. மக்கள் ஆக்சுவலாக பசங்க ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கினாங்க. வேறு எதுவும் இல்லை, நம்ம ஊர் பண்ணுது. ப்ரெட்டில் வந்து அந்த ஐஸ்கிரீம் மேலே போடுவோம்லங்க, அந்த கலாக்காய் செரி போடுவோம்ல, அதை போட்டு கொடுத்துட்டாங்க. பண்ணு திங்கிற மாதிரி தான் இருக்குது. பண்ணுதாங்க, பண்ணுதான். அடுத்து பாருங்கள், மீல்ஸில் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்துருக்கோம். மத்தியானத்துக்கு சாப்பாடு ஒரு இந்த மீல், இந்த ஃபிஷ்ஷு, இந்த பொரியல், இந்த சட்னி இதெல்லாம் சேர்ந்து 80 ரூபா. 2 டைம் வந்து வாங்கிக்கலாமாம்மா. அன்லிமிட்டடானு கேட்டோம். அன்லிமிட்டடாக இல்லை, 2 டைம் 2 டைம் அப்படின்னாப்புல. சரி ஓகே சொல்லிட்டு வாங்கியாச்சு. மாப்பிள்ள சாப்பிடுங்க. கொட்டையாக அப்பா எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ஃபிஷ்ஷோடு எடுத்து பாருங்க. சாப்பாடை மட்டும் பாருங்கள், நம்ம ஊரில் 3 அரிசி 3 சாப்பாடு 4 சாப்பாடு சேரணும். சாப்பாடு நல்லா சாப்பிட்டா இருக்குதுங்க, பரவாயில்ல. ஓகே மக்கள், சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். நல்லா இருக்கு. ஆனானப்பட்டது என்னவென்றால், நாங்கள் வர்க்கால போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 10,000 முடிச்சு கட்டிட்டோம். உண்மையாலும் மக்கள், நாங்கள் இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரிங்க, அப்படி ஒரு அருமையாக இருந்ததுங்க. தமிழ்நாடு எவ்வளவோ ப்ராப்ளம். கேரளா சாப்பாடு அப்படி தான் இருக்கான். எனக்கு பசி, எவனுக்குமே பசி இல்லை. எனக்கு கொஞ்சம் பசி இருங்காட்டி ருசி அறியாமாங்கல்ல. பூந்துட்டேன், நான் பூந்துட்டேன். மாப்பிள்ள அடிச்சு நொறுக்கிட்டாப்ல எல்லாத்தையும். இவ்வளவு சத்தம் போடுறோம்னா ஒரு சம்பவம். எங்கேயுமே எல்பிஜி கேஸ் ஸ்டேஷன் இல்லை. தயவு செஞ்சு கேஸ்ல வந்தீங்க அப்படின்னா ஆமா. அப்புறம் ரிட்டைன் போச்சு, மெக்கானிக் கால் பண்ணீங்க. அப்புறம் நம்ம தான் முக்கியமான காரணத்தில் வீடியோ எடுக்கிறது இல்லை. அந்த சமயத்தில் அந்த ஒர்க்கு ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆன போது அப்படிங்கிற டென்ஷன் வேறு. அப்புறம் கணக்காக மெக்கானிக் கால் பண்ணி அந்த ஓஸ் இருந்துச்சுங்க, அதை பிடிச்சி இழுத்த உடனே பெட்ரோல் இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி இப்போ ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. 1000 ரூபாய்க்கு வரைக்கும் பெட்ரோல் அடிச்சுட்டோமா, கவலையாக இருந்தது. எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே மக்கள், அவ்வளோதான். நீ விட்டா வர்க்காலாதா. மக்கள் இங்கே பாருங்க, போட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த ஏரியா அப்புறம் கடலோர மாவட்டத்துக்கு வந்து அப்புறம் எல்லாம் போட்டு இருக்க தான் செய்யும். ஜம்முன்னு புது போட்டு வேறு லெவல் இருக்குது. எடுத்து கடலுக்குள்ள விட்டா வேற மாதிரி போகும். ஃபைனலி ரீச்டு. இன்னும் வர்க்கால ரீச் ஆகல. ஆனால் இதுக்கு மேலே அப்பளே வந்து பீச் ரோடு காமிச்சோம் மக்கள். அதை விட இதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீச்லேயே ஓரத்தையே போகிற மாதிரி இருக்கும். செமையாக இருக்கும் மக்கள். கிட்டத்தட்ட வர்க்காலாவுக்கு வந்து இங்கிட்டிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான். நம்ம பாய்ஸ் வந்து பின்னாடி அதாவது டஸ்ட்டில் வந்து அவனுக்கு வந்து பைபாஸில் வந்தானுங்க. ஆனால் அங்கே டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. 28 கிலோமீட்டர். நான் உள்ளே வந்து சந்து பந்தெல்லாம் உள்ளே விட்டு வந்தங்காட்டி எங்களுக்கு இப்போ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி வந்துட்டானுங்க. எங்களுக்கு இந்த கேஸ் பிரச்சனை ஆச்சு சரிங்களா. நாங்கள் அதில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டும் நாங்கள் லேட்டு பின்தங்கிட்டோம். அப்போ அவனுக்கு எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க. ஆனால் நாங்கள் வந்து ஷார்ட் கட் எடுத்து இப்போ நான் அவனுக்கு முன்னாடி 18 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறோம். ஆமாம், இங்கே பாருங்க, மேலே பாருங்க, கழுகு பறந்துட்டு இருக்குது பாருங்க. செமையாக இருக்குது பாரு, பக்கத்துலேயே பறக்குது பாரு. செமையாக பறக்குது பாரு, பக்கத்துலேயே தலைவன் பறந்துட்டு இருக்கான். மக்கள் தீபக்கு சுதர்சாதா பாருங்க, அங்கே வந்துட்டு இருக்கிறியா மாப்பிள்ள. சன்செட்டா போடு, தைட மக்கள். சன்செட் பாருங்க வர்க்காலாவில். சன்செட்டு காமிச்சு நாளைக்கு சன்ரைஸோட மக்களை மீட் பண்ணுறோம். ஆமாம். போன கூட
ஃபார் a long drive. ஏய் தைட கொஞ்ச நாச்சும் தூரம் இல்லை எங்கள் ஊர்லேருந்து 450 கிலோமீட்டருங்க நொறுக்கி தண்ணி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க மீன் வியாபாரம் பார்த்தீங்களா எப்படி நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெஷ் மீன் கடலில் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து இறால் மக்களே தெரிகிறதா, இது இறால். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே இதெல்லாம் வந்து ஐலா ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஐலா ஃபிஷ் தானே இது? ஐலா இதுண்ணே சாலா. இது வந்து சாலா ஃபிஷ் ஓகேங்களா. இது சாலா, இது ஐலா. ஃப்ரெஷ் மீன் ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தானே ஃப்ரெஷ்ஷு. ஓகே 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 பாருங்க மக்கள் இங்கிட்டு ஒரு வெரைட்டி தெரியுதா. இதெல்லாம் தான் அரபிக்கடல் மீனவர்கள் சரிங்களா. இங்கே பாருங்க இங்கிட்டு ஒரு வகையான இது என்ன மீன்? செம்பலிடக்குட்டி. ஓ சரி சரி, இது ஒரு பேர் சொல்கிறாங்க மக்கள். இது பாருங்க இது ஐலா தான், இது ஃபேமஸ் இந்த மீன். இது வேளாப்பாறை. ஓகே ஓகே சூப்பர்ண்ணே. இதெல்லாம் கிலோ எவ்வளோண்ணே? இது கிலோ 200. இது கிலோ 200. இது 200. இது 200. இது 200. இங்கே 200. எல்லாமே 200. அது மொத்தத்தில் 250. மொத்தம் 250. ஓகே ஓகே சரி ஓகே மக்கள். நாளைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது சமைக்கிற மாதிரி தான் சமைக்கலாம் ஓகேங்களா. இப்போ தான் வர்த்தால போகிறோம். எங்கள் ஊர் நாங்கள் ஈரோடு. ஈரோடா? நம்ம ஊர் நம்ம வேலைக்கு வந்து ஈரோடு. வேலைக்கு வந்துருக்கீங்களா ஈரோடு? ஓகே ஓகே அண்ணா வேலைக்கு ஈரோடு வந்திருக்காரு அவங்க மக்கள். ஓகேண்ணா கரெக்டா பார்க்கலாம். ஒன்றும் வேண்டாமா? இப்போ வேணாண்ணே நாளைக்கு வரேன். ஓகே கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் போல் வரேன். ஈவினிங் தான் கிடைக்கும். ஓகே ஓகே மக்கள் நாளைக்கு ஈவினிங் ஏதாவது வந்து எடுத்து கொடுத்து சமைக்கலாங்க. ஜம்முன்னு பண்ணலாம். 10 minutes later. மக்களே எங்களுக்கு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டேன் மக்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் படந்து போக முடியல மக்களே. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சிருக்காங்க. சூப்பர். அண்ணா இது எவ்வளோ? 200 200 ரூபாய்க்கு. இன்னும் போடுங்க. 400 ரூபாய்க்கு போதுமா? 1 kg இன்னும் போடு பையா. 400 ரூபாய் போடு. ஏய் பையாடா சேட்டாடா 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 சேட்டா எவ்வளோ சேட்டா அது? எவ்வளவு? 200க்கு அப்புறம் நீங்கள் அவ்வளோ போட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு 500. ஏய் பையால அண்ணன் தான்டா. அண்ணன் ஏன் தமிழ்நாடு அண்ணன் எங்கே ஸ்டாக்கு நின்ற நாட்டில் உள்ளவன் தமிழ்நாடு. எவ்வளோ வருது? 100 நான் இன்னும் கொஞ்சம் 2 போடுனேன். ஓகேவா? 400 ரூபாய் போடு போடு. நான் 400 ரூபாடா. அது 500 இல்லை. 500 டோட்டலாக போட்டுக்கலாம். 400 போட்டு விடு அண்ணா. போடுண்ணே என்னண்ணே நம்ம பசங்களை செய்யாமல் என்னண்ணே நீங்கள்? நான் அங்கே பாருங்க அங்கே போயிட்டு உங்களை ரிட்டர்ன் வந்திருக்கேன். அவ்வளோதான் அவ்வளோதான். அண்ணா நீங்கள் நம்புவாங்க எடுங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இது குழம்பு வைக்கிறதுக்கு எது நல்லா இருக்கும்? உனக்கு எது பிடிச்சிருக்கு நீ சொல்லு. இல்லை எது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். சாலை இருக்கு, இது நல்லா இருக்கு. குழம்புக்கு டேஸ்ட்டு. குழம்புக்கு டேஸ்ட் இது ரெண்டு நல்லா. இது ஐலா நல்லா. இது எடுத்துமா மாப்பிள்ள குழம்புக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. இல்லை அதை எடுப்போம் ஆயில் எடுப்போம். இது எவ்வளோ எல்லாம் ரேட் எல்லாம் 200 தான். எத்தனை ரூபாய்க்கு வேணும்? 200 ரூபாய்க்கு கிடைக்கும். 100 போடுங்க. எத்தனை 1 கிலோ இருக்கா? 1 கிலோ. 1 கிலோ போட்டு 2 கிலோ எடுத்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு போடு. ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு போட்டிங்களா? இன்னொரு 150 போடுங்க. 100 போது கமெண்ட் போதும். 200 ரூபாய்க்கு மக்கள் ஒரு வழியாக இங்கே பாருங்க. இந்த பிரானுமே இந்த ஐலா ஃபிஷ் சரிங்களா. விரைச்சலாம் போகிற மக்கள் நல்லா இதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறது. கொஞ்சம் குளம் தான் இருக்குது. இதை எடுத்தாச்சு. பட் இதை சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொத்தமாக வந்து பிரான் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐலா ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் சரிங்களா. ஐலா ஃபிஷ்ஷை குழம்பு வச்சு ஃப்ரானை வந்து அப்படியே வறுவல் பண்ணி நைட்டு சாப்பிட்றோம். வலுவாக சாப்பிட்றோம். ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து சும்மா பரோட்டா சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக என்ன சொல்கிறது சுண்டல் கறியும் முட்டை கறியும் சாப்பிட்றதுக்காக வரல. மீன் சாப்பிட்ணும், தரமாக சாப்பிட்ணும் சரிங்களா. அதுதான் எங்கள் பிளான். ஓகே மக்கள் அப்புறம் மீட் பண்ணுறோம். மக்களே ஆல்ரெடி 30 நிமிஷத்தை நெருங்கிய காரணத்தினால் நாங்கள் செய்த சம்பவங்கள் அனைத்தையும் நீங்கள் 2வது பார்ட்டில் கண்டு களியுங்கள்.